பொருளாதார ரீதியாக பலமான புதிய இலங்கையை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். சுதந்திர தினத்தில் ஜனாதிபதி அனுர. சிஐடி முன்னே பலத்த ஜேவேவா சத்தம். நாமல் சிராந்தியின் பின்னணியே தெரியாமல் ஒன்று கூடிய ஆதரவாளர்கள். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்த மைத்திரிபால சிறிசேனாவின் மனுவுக்கு நீதிமன்றின் தீர்ப்பு. இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர் தேசத்தின் கரிநாள். ஆரம்பிக்கப்பட்ட போராட்டங்கள். ஸ்ரீதரன் போன்றவர்களின் உதவி அரசாங்கத்துக்கு வேண்டும். எதிர்பார்ப்பை அறிவித்தது அரசாங்கம். பேசுபொருளாகிய ஆடம்பர காரினை அடுத்து உலங்கு வானூர்தி வாங்கும் மைத்திரிபால சிறிசேனாவின் சகோதரன். முல்லைத்தீவில் சொகுசு காருக்குள் இளைஞர்களின் மோசமான வேலையால் பரபரப்பு. சட்டத்தரணியின் பெண் மீதான மோசமான வேலை. அதிரடி கைது. செய்திகளை தொடர்ச்சியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட்ஸில் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இலங்கையில் முன்னர் போல் இனவாதத்திற்கோ பிரச்சினைகளுக்கோ இடமளிக்கப் போவதில்லை. தேசிய ஒற்றுமையே எங்கள் ஒரேயொரு இலக்கு என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் 78வது சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த நான் தயாராக இருக்கின்றேன். இலங்கை கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்று யுகம் ஆரம்பமாகும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். 1948 சுதந்திரம் பெற்றதை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி இதற்காக ரத்தம், கண்ணீர் மற்றும் வியர்வையை சிந்திய முன்னோர்களை நாங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது என்றும், இந்த ஆண்டின் சுதந்திர தின கருப்பொருளான இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அது எமது இறையாண்மை மற்றும் சுதந்திரத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும் என ஜனாதிபதி அனுர இதன்போது உணர்வு பூர்வமாக தெரிவித்துள்ளார். நாட்டின் பலம் என்பது எங்கள் ஒற்றுமையிலேயே இருக்கின்றது. எமது அகராதியிலுள்ள மிகவும் அவலட்சணமான சொல் இனவாதமாகும். நாம் பிளவுபட்டால் எமது பலம் குன்றிவிடும். நாட்டில் எந்தவொரு இனவாதத்துக்கோ பிரச்சனைகளுக்கோ இனி இடமளிக்கப் போவதில்லை. தேசிய ஒற்றுமையே எமது இலக்கு என அவர் திட்டவட்டமாகவும் உணர்வுபூர்வமாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 78வது சுதந்திர தினமான இன்றைய தினத்தில் ஜனாதிபதி அனுர கலந்து கொண்ட நிலையில் அதே நேரத்தில் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் இன்று கரிநாளாக அறிவித்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி இப்பொழுது கவனஈர்ப்பு போராட்டம் ஆரம்பமாகியுள்ளதோடு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் சிங்கள பௌத்த மயமாக்கப்படுதல், தமிழர் பகுதியிலேயே தமிழர்களை சிறுபான்மையினராக்கும் திட்டமிட்ட குடியேற்றங்கள், அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமலாக்கப்பட்டவர்களின் நீதி, இறுதிப் போரின் போது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி, தமிழ் மக்களுக்கான நிலையான அரசியல் தீர்வு போன்றவற்றை வலியுறுத்தியே வடக்கு கிழக்கில் இன்று போராட்டங்கள் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த போராட்டத்திற்கு வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்டோர்களின் உறவினர்களின் சங்கம், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள், வணிகர் சங்கங்கள், பொது அமைப்புகள், கடல் தொழிலாளர் அமைப்புகள், சமூக நிறுவனங்கள் என பல அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் மனைவி சிரந்தி மற்றும் மகன் நாமல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகிய நேரம் யாரும் எதிர்பாராத விதத்தில் மொட்டுக்கட்சியின் ஆதரவாளர்கள் பலர் அங்கு கூடியிருந்தனர். சிரந்தி ராஜபக்ச மற்றும் நாமலுக்கு தங்களது ஆதரவை வெளிப்படுத்த தாம் வந்திருந்ததாகவும், ஆனால் இருவரும் ஏன் சிஐடியில் அங்கு முன்னிலையாகி உள்ளார்கள் என்பது கூட அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை என்றும் தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதியாகும் நோக்கத்தில் இருக்கும் நாமல் ராஜபக்ச இந்த விசாரணை நேரத்திலும் ஆதரவாளர்களை ஒன்று கூட்டி திட்டமிட்டு விளம்பரப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளாரா என்று அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அந்த மக்கள் தொலைக்காட்சிகளில் செய்திகளை பார்த்துவிட்டு சிரந்தி நாமலின் வருகையை கேள்விப்பட்டு ஒரு பெரிய குழுவாக தங்களது ஆதரவை தெரிவிக்க வந்துள்ளதோடு ஒன்று சேர்ந்து பொதுஜன பெரமுன கட்சியின் ஆதரவாளர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்பாகவே ஜேவேவா என்று சத்தமிட்டுள்ளனர். இந்த நேரம் சிரித்தபடி நாமல் ராஜபக்ச சிரந்தி கூட்ட நெரிசலில் நடந்து சென்றுள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டிற்கு பெரிய சேவை செய்த ஒரு தலைவர் என்றும், அவரையும் அவரின் குடும்ப உறுப்பினர்களையும் குறிவைத்து இந்த அரசால் நடத்தப்பட்ட இந்த செயல்முறை நியாயமற்றது என்றும் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர். இது ஒரு அரசியல் நோக்கத்தோடு செய்யப்பட்ட சதி என தாங்கள் பார்ப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு திட்டமிட்ட தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் குற்றவியல் ரீதியாக கொலை செய்துள்ளார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட தனிப்பட்ட முறைப்பாடு ஒன்று தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்து அழைப்பாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் 2022ஆம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவை வலுவிழக்கச் செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரிட் கட்டளை ஒன்றை பிறப்பித்துள்ளது. நேற்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தாக்கல் செய்த ரிட் மனு மீதான தீர்ப்பு 5 பேர் உள்ளடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் குழாமினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தம்மிக்க கனேபுல, மாயாதுன்ன கொரையா, பி குமரன்,
ஸ்ரீதரன், ரட்னம், சசி மகேந்திரன் மற்றும் அமல் ரணராஜா ஆகியோரை கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாமினாலேயே குறித்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதோடு, ஆனாலும் புதிய சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்படுமாக இருந்தால் கோட்டை நீதவான் நீதிமன்றில் உள்ள குறித்த தனிப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல இந்த தீர்ப்பு தடையாக இருக்காது என்றும் குறித்த நீதியரசர்கள் குழு தெரிவித்துள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முடிவுகளை சாட்சியங்களாக கருத முடியாது என சுட்டிக்காட்டும் மனுதாரர், இவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த தனிப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல நீதவான் எடுத்துள்ள முடிவு சட்டத்துக்கு முரணானது எனவும் தெரிவித்துள்ளார். தனக்கு எதிராக பிரதிவாதிகள் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ள தனிப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் அழைப்பாணை விடுக்குமாறு நீதவான் பிறப்பித்துள்ள உத்தரவை வலுவிழக்க செய்யும் வகையில் ரிட் கட்டளை ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இந்த மனுவை சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பரந்துபட்ட நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு ஸ்ரீதரன் போன்றவர்கள் அரசுக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர அதில் கரும்புள்ளியை ஏற்படுத்தும் வகையில் மக்களை தூண்டி செயற்படக்கூடாது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் சுதந்திர தினத்தை துக்க தினமாக அனுஷ்டிப்பதாக தெரிவித்துள்ள விடயம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு தெரிவித்துள்ளதோடு, தேசிய சுதந்திர தினம் என்பது நாட்டில் உள்ள சகல மக்களுக்குரிய தினம், இதில் எவ்வித இன மத மொழி பேதமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஆனாலும் சில அரசியல்வாதிகள் தமது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக மக்கள் மத்தியில் குழப்பங்களை உருவாக்கி மக்களின் மனதை குழப்புவதாக சுதந்திர தினத்தில் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டியது முக்கியமான விடயம் என்றும் தெரிவித்துள்ளார். சில சந்தர்ப்பங்களில் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கிடையில் காணப்படும் போட்டி அல்லது அரசியல்வாதிகளுக்கு இடையிலான போட்டி, தலைமைத்துவம் தொடர்பான பிரச்சனைகளால் தமிழ் மக்கள் தவறாக வழிநடத்தப்படுவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோம்பாவில் பகுதியில் ஐஸ் போதைப் பொருளோடு 5 இளைஞர்கள் அதிரடியாக புதுக்குடியிருப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு வந்த ரகசிய தகவலை தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு, மன்னார், வளஞர்மடம், திம்பிலி மற்றும் கைவேலி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 20 முதல் 28 வயதுக்குட்பட்ட 5 இளைஞர்களே இவர்கள். வெகனார் ரக வாகனத்தில் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்த நேரம் நடந்த திடீர் சோதனையில் 15 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளதோடு, கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி 2,25,000 ரூபாய் என புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கோடீஸ்வர தொழிலதிபரான டட்லி ஸ்ரீசேன உலங்கு வானூர்தி கொள்வனவு செய்வதற்கு சிங்கப்பூர் சென்றுள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது டட்லி சிங்கப்பூரில் சுமார் $9 மில்லியன் பெறுமதியான உலங்கு வானூர்தியை கொள்வனவு செய்ய சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதற்கான உடன்பாடு இன்று அல்லது நாளை எட்டப்படும் என்று டட்லிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதோடு, அரளிய அரிசி விற்பனை உட்பட 25 வணிகங்களை வைத்திருக்கும் டட்லி சிறிசேன சமீபத்திய நாட்களில் ஆடம்பர ரோல்ஸ் ராய்ஸ் காரை கொள்வனவு செய்து ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காரினை வாங்கியதில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக குற்றச்சாட்டுகள் இவர் மீது எழுந்திருந்த நிலையில் புதிய உலங்கு வானூர்தியை கொள்வனவு செய்வதற்கு டட்லி சிங்கப்பூர் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி தனங்கிழப்பு பகுதியில் வசிக்கும் நபரின் காணிக்குள் துப்புரவு செய்யும் நேரத்தில் சில வெடிபொருட்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. T-56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள் மற்றும் மோட்டார் குண்டு ஒன்று, கைக்குண்டு என்பன அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு, சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியோடு விசேட அதிரடி படையினர் மூலம் வெடிபொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் உள்ள வெதுப்பகம் ஒன்றில் உணவுகளில் பல்லி எச்சம் காணப்பட்டதோடு, எலிகளின் நடமாட்டமும் உணவகத்தில் இருந்த நிலையில் சுகாதாரத்துறை உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளது. மன்னார் நகரசபை எல்லைக்குள் நீண்ட காலமாக இயங்கி வந்த வெதுப்பகத்திலேயே இந்த முகம் சுளிக்கும் அளவுக்கு சுகாதார சீர்கேடுகள் நிறைந்திருந்த நிலையில் சுகாதாரத்துறை வெதுப்பகத்தின் மீது பல்வேறு பிரிவுகளில் சட்ட நடவடிக்கையை எடுத்துள்ளது. குறித்த வெதுப்பகம் உரிய அனுமதி இல்லாமல் இயங்கி வந்தமை, வெதுப்பக ஊழியர்கள் மருத்துவ சான்றிதழ் இல்லாது பணியாற்றியமை கண்டறியப்பட்டதை அடுத்து உணவகம் முழுவதையும் சுகாதாரத்துறையினர் பார்வையிட்டுள்ளனர். அங்கே பழுதடைந்த பான்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை, சுகாதாரமற்ற முறையில் பான்கள் தயாரிக்கப்பட்டிருந்தமை, எலி நடமாட்டம் அதிக அளவில் இருந்தமை, உணவுகளில் பல்லி எச்சம் காணப்பட்டமை, உணவுப் பொருட்களில் தூசுகள் காணப்பட்டமை உள்ளடங்கலாக பல்வேறு சுகாதார முறைப்பாடுகள் கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து பல்வேறு பிரிவுகளில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காத்தான்குடி போலீஸ் பிரிவில் இளம் யுவதியை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டு 3 மாத கர்ப்பிணியாக்கிய சம்பவம் குறித்து சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். பிரதேச செயலாளர் மற்றும் சேவை நாடும் மகளிர் உத்தியோகத்தர் ஆகிய இருவரையும் கைது செய்யுமாறும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் குழு அமைத்து விசாரணை செய்யுமாறு நீதவான் கட்டளை பிறப்பித்துள்ளார். குறித்த போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றை சேர்ந்தவரான நீதிமன்ற கட்டட தொகுதியில் சட்டத்தரணியாக செயல்பட்ட
செயல்பட்டு வரும் சட்டத்தரணி ஒருவர் தனது பிரதேசத்தில் அலுவலகத்தில் கடமையாற்றிய போது அந்த பகுதியை சேர்ந்த 24 வயதுடைய யுவதியொருவருக்கு உணவில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவரை பலாத்காரமாக கற்பழித்து 3 மாத கர்ப்பிணியாக்கிய குற்றச்சாட்டில் சட்டத்தரணி ஜனவரி 30ஆம் தேதியன்று சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது பிப்ரவரி 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டதோடு குறித்த சட்டத்தரணியை நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் வழக்கை விசாரணைக்கு நீதவான் எடுத்துக்கொண்ட நேரம் சட்டத்தரணி சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி பிரேம்நாத் தலைமையில் சட்டத்தரணிகள் ஆஜராகியதோடு வழக்காளி சார்பில் சட்டத்தரணி ரிஸ்வி தலைமையிலான சட்டத்தரணிகளான யோகேஸ்வரன், உவைஸ், ரூபி, உதயாகரன், சுதர்சன், கமலதாசன், நஜீபா, ரம்சியா, தவராசா, சசிதரன் ஆஜராகி சமர்ப்பணங்களை முன்வைத்தனர்.